அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தலை அந்த 12 ராசிக்காரர்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும். இல்லாட்டி தேவையற்ற குழப்பம், அறியாமையில் சிக்கல், பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. பலர்னு சொல்கிறத விட சிலர்னு சொல்லலாம். பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க. நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட் ரேங்க் போட்டிங்க, இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அந்த இன்னும் மாறி மாறி போடுறீங்க, யூ ஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள நான் மதிக்கிறேன். ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு இது என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் இல்லைங்கிறதால தான் ஒரு 1 or 2 minutes அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை. இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும். நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்? சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம், குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம். அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும்? நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார், அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன். அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க். அது மாதிரி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்க்னு. ஏன்னா 3, 6, 11 இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு. ஸோ அதை வச்சுட்டு தான் நான் அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப, புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும். குறிப்பாக இந்த 4 கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்கும்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதாவது பெரிய கோள்கள், அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள், அதிக மாதங்கள் கடக்கக்கூடிய அந்த 4 கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு, அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான். மற்ற கோள்கள்லாம் வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும். சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி, சந்திரன் 2.25 நாள்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார். புதன், இதெல்லாம் ஃபாஸ்டான கோள்கள் 2 மாதம் 3 மாதம் அப்படி தான் இருக்கும். வருட கணக்கில் அப்படிங்கிறப்ப குரு பகவான், அடுத்து ராகு கேது 1.5 வருடம், அதற்கு அடுத்தது சனி பகவான் 2.5 வருடம். ஸோ இதை மையப்படுத்தி இந்த 4 கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்க போதா, அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு, அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன். ஸோ நீங்கள் தனித்து பார்த்துக்கணும் அதோட இம்பேக்டை. ஓவரால் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில், புத்தாண்டு பலன்கள்லையும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சியும் குழப்பமும் போட்டி போடும் ஆண்டு. மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். முயற்சியும் குழப்பமும் போட்டி போடும் ஆண்டு. அப்போ இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் இந்த ஆண்டு கொஞ்சம் எச்சரிக்கையோட ஒரு விழிப்புணர்வோடு கடக்க வேண்டிய ஆண்டுன்னு முடிவு பண்ணிக்கணும். அதனால தான் ஏற்கனவே நான் அந்த புத்தாண்டு பலன்கள் சொல்கிறப்பையும் 30% நன்மைகள் நடக்கக்கூடியது, கிட்டத்தட்ட ஃபெயில் மார்க் தான் வாங்குறீங்க அண்டு அச்சமுள்ள ராசிகளில் நீங்கள் வரீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்துக்கணும். இந்த அறிவுறுத்தலை கண்டிப்பாக இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக கொஞ்சம் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை,
சுமாராக இருக்குது அப்படிங்கிறதால நல்ல இந்த வீட்டில் எழுதி ஒட்டிடணும். புழக்கத்தில் கண்ணில் படக்கூடிய இடத்துல இந்த அறிவுறுத்தல் எழுதி ஒட்டிக்கணும். முயற்சியும் குழப்பமும் போட்டி போடும் ஆண்டுன்னு. அப்போ முயற்சிகள் பண்ணுறப்ப பெரிய அளவுக்கு குழம்பாமல் 4 பேர்கிட்ட கேட்டுட்டு சும்மா இல்லாமல் பெரிய அளவு ரிஸ்க் எடுக்காமல் தேவையில்லாத விரயங்கள் பிரச்சனைகள் வராதபடி யோசித்து நீங்கள் பாட்டுக்கு எதுவும் ஒன்று செஞ்சிட்ருக்கணும். முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும், சும்மா விட முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு 7.5 அதுவும் விரயச்சனியாக இருக்கிறது. தேவையற்ற விரயங்கள் ஏற்கனவே நீங்கள் சம்பாரித்து வச்சுருந்த இந்த லாபங்கள் அனைத்தையும் இப்போ இழக்கிற மாதிரி ஒரு மன நிம்மதி குறைவை திருப்தியை கெடுத்துக்கிற மாதிரிலாம் சில டைம் வரும். சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதால ஓரளவு திருப்திங்க, பரவாயில்லைங்க. ஏன்னா நீங்கள் அறிவாளிகள் இல்லைங்களா? அதுவும் அந்த லக்னாதிபதி ராசி அதிபதி 1/5/2024 வரைக்குமே ஓரளவு ஃபேவரபுளான பிளேஸில் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பேரை கெடுத்துக்காமல் நல்லபடியாக திருப்தியாக நம்ம முடித்தோம், சில இதை காரியங்களை முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு திருப்தி இருக்கும். குரு பகவான் ஓரளவு அந்த தன வருவாய் பேரு புகழை காப்பாற்றுற மாதிரி அந்தஸ்து மரியாதையை நீங்கள் காப்பாற்றி கொள்வது போல் ஒரு கையில் பணம் இருக்கும். இப்போ விரயச்சனின்னா விரயங்கள் ஆகும். விரயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி லாபம் சேர்த்து வச்சுருப்பீங்க, அதை தான் கொஞ்சம் இழக்கிற மாதிரி அது மாதிரி தான் இருக்கும். பட் 1/5/24 அப்புறம் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். அது கொஞ்சம் அவ்வளவாக உகந்த ஸ்தானம் அல்ல. ஏன்னா 2, 5, 7, 9 குரு பகவான் கோச்சார குரு பயணிக்கிறப்ப தான் மிகப்பெரிய நன்மைகள் அப்படின்லாம் செய்வார். இப்போ 3ஆம் இடம்ங்கிறது அந்தளவுக்கு ஒரு ஸ்லாக்கியமாக இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு நன்மை இருக்காது. ஆனால் உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியாக வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப அவனே 10ஆம் இடத்ததிபதியாக வர்றதால பிஸியாக உங்களை பல முயற்சிகள் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் முயற்சியும் குழப்பமும் போட்டி போடுமாண்டுன்னு. குழப்பறதுக்கு லக்னத்திலேயே ராகு 7ல் கேது இருக்கார். சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தி மற்றவங்க சூழல் வழியாக மாபெரும் குழப்பங்கள் முறிவு பிரிவு ஏற்படுற மாதிரி கண்டு போயிடுவானோ அப்படி இப்படிலாம் பயப்படுற மாதிரிலாம் ஏற்படுத்துவாங்க. அவங்க ஒத்துக்குவாங்களோ அப்படின்லாம் ஒரு குழப்பங்கள் வந்துட்டுருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த முயற்சியும் குழப்பமும் போட்டி போடுவான்ட்டு. இந்த சனி பகவான் ஒரு 50-50 தான். ஏன்னா அவர் ஆட்சியாக இருக்கிறதால செலவு விரயம் நடக்கும். ஆனால் அதுக்கு காசு இருக்கும், காசு இல்லாமல் போகாது. அது செலவு பண்ணுறதுக்கு விரயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பொருள் இருக்கும், இந்த பொருளாதாரம் கிடைக்கும் உங்களுக்கு, அது ப்ளஸ்ஸு சனி பகவான். ஆனால் அது விரயம் பண்ணுவாருங்கிறது நெகட்டிவ். அதுதான் வந்து ஒரு 50-50 இந்த சனி பகவான் பண்ணுறார். குரு பகவான் 4 மாதங்கள் வரைக்கும் சிறப்பாக ஒரு திருப்தி பெரிய அளவு அந்தஸ்து மரியாதை காப்பாற்றி கொள்வது போல் பண்ணுவார். அதனால் மீன லக்னம் மற்றும் மீனராசி அன்புள்ளங்கள் ஏதாவது ஒரு நல்ல வேலைகள், முறையான இது நீடித்த பலன் தரக்கூடிய வேலைகள், அது மாதிரி இதெல்லாம் ஒரு 4 மாதத்துக்குள்ளேயே முடிச்சுக்கங்க. 1/5/24 அப்புறம் அந்தளவுக்கு சிறப்பான நன்மைகள் கிடைக்காது. நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது பண்ணி பேரை கெடுத்துக்கிறது, மரியாதையை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. ஏன்னா 7 ஆரம்பிச்சிருச்சு. தேவையில்லாத சிக்கல் முயற்சிகள் அதெல்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் இல்லாதபடி, சரியான முறையான தூக்கம் இல்லாதபடியெல்லாம் போயிடும். எல்லாம் போயிடுச்சு, அப்படி கிடைச்ச லாபம் எல்லாம் இழந்துட்டோமே அப்படி இப்படிலாம் ஃபீல் ஆகும். அதனால தான் இந்த ஆண்டு கொஞ்சம் சுமாராக இருக்குது. அப்போ முயற்சி பண்ணுறதுல அதீத விழிப்புணர்வு தேவை. இது வந்து அவசியமா, நோ அதர் வேங்கிறப்ப ஒண்டி செய்யணும். அதுலேயும் பலர்கிட்ட நீங்கள் அறிவாளி தான், ஒரு மற்றவங்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டு. ஏன்னா லக்னத்தில் ராகு 7ல் கேது இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் அறிவுக்கு இது மிகச்சிறந்தது நல்லது அப்படின்னு நான் வந்து எவ்வளோ பெரிய நியாயமானவன் ஒழுக்கமானவன் நேர்மையானவன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செய்கிறது, லக்னத்தில் உள்ள ராகு அண்டு 7ல் உள்ள கேது இவங்க 2 பேரும் மற்றவங்க சூழலை கெடுத்து விட்ருவாங்க. தேவையில்லாத சிக்கல், மற்றவங்க எதிர்த்து பேசுறது, மற்றவங்களை நினச்சி நீங்கள் பயப்படுறது. ஏன்னா அவர் நிழல் செவ்வாய் போன்று உங்களுக்கு அந்த செவ்வாய்ங்கிறது அப்படி ஒரு முழு சுபர், 2 9 குடையவன், தன
தன லாபம், தனத்துக்கும் அவர் உரியவர் அண்ட் நேம் ஃபேமுக்கும் உரியவர். 9 நாளே புகழ் மரியாதை அந்த பூர்வ பாக்கியத்துக்கும் உரியவர். அவரை போல வேலை செய்யக்கூடிய அந்த கேது, நிழல் செவ்வாய், அந்த கேது 7ஆம் இடத்துல இருக்கிறது. கொஞ்சம் மற்றவங்க சூழலை அனுசரித்து தான் உங்கள் முயற்சிகள் இருக்கணும். மற்றவங்க சூழலோட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கணும். இல்லாட்டி தேவையற்ற மன உளைச்சல், குழப்பம், நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு 7.5 படுத்தி எடுத்துரும். இருக்கிற காசெல்லாம் இழந்துட்டேன், என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி என்னமோ அனாதையாக நிற்கிறேன், இல்லாட்டி சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் உணர்வுகளை ஏற்படுத்தும். ஜெப தியானம் பண்ணிக்கணும். அது மாதிரி நேரம் சரியில்லைங்கிறப்ப சரண்டரிங் கான்செப்ட். இதே நல்ல தசாபத்தி நடந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க ஓரளவு சமாளிச்சிடுவாங்க. பரவாயில்ல, ஓரளவு இருக்குது, இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் சுமாராக இருக்குது, விரயமாயிடுச்சுன்னு சப்போர்ட்டாக ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல், தேற்றுதல் வர்ற மாதிரி பொருள் இருக்கும். பொருள் ஆதாரம் டோட்டலாக கெடாது. இப்போ கெட்ட திசாபத்தி நடக்கக்கூடிய மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு நான் சொன்னபடி இப்படி வரும். ஐயோ, அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லையே, பொருளும் இல்லை அண்டு தன்னம்பிக்கையும் இல்லை, ஒரு மாதிரி வீக் ஆகிடுச்சு, பல தடவை அப்படி முயற்சி பண்ணி வீணாகிடுச்சு அப்படின்லாம் மரியாதை போயிடுச்சேன்னெலாம் சொல்லி குழம்பிக்கிட்டு ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு 50-50ன்னு, ராகு கேது டோட்டலாக கெடுப்பாங்க. மற்றவங்க சூழலை அனுசரித்து போகணும். தேவையற்ற மற்றவங்க சூழல் கெடாதபடி, முறிவு பிரிவு ஏற்படாதபடி அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இது நீ சரியில்லைப்பா, நான் கிளம்புறேன், இதை ஒத்துக்க முடியாது, அப்படி இப்படின்னு ஒரு மன உளைச்சலை, நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் மற்றவங்க சூழல் பிகேவ் பண்ணுவாங்க. நீ ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப உங்களை ஞான கிறுக்கனாக மாற்றாமல் ஞானக்காரகனாக மாற்றி விடுவார். அப்போ நீங்கள் கடவுள் பார்த்துக்குவார். நம்மளுக்கு தெரிஞ்சு நியாயம்னு செய்கிறோம், மீறி அப்படி அவங்க பிகேவ் பண்ணுறப்ப கடவுள் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு சமநிலையில் என்னப்பா வேணும் அப்படின்னு விட்டு கொடுத்து, எனக்கு நீ எடுத்துகிட்டு போ, பரவாயில்ல, எனக்கு கடவுள் வேறு மாதிரி கொடுப்பார் அப்படின்லாம் நீங்கள் உங்களை தேற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா விரய சனிங்கிறது அப்படி ஒரு விரயங்களை, மன நிம்மதி குறைவு கொடுப்பாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய லாபங்களெல்லாம் இழக்கிற மாதிரி பண்ணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் போகும். அதனால தான் 30% அண்ட் அச்சமுள்ள ராசிகளில் நீங்கள் வரீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப கடவுள் தானே கொடுத்தார். அப்போ அந்த கீதை, அந்த கீதையில் வர்ற மாதிரி எதை கொண்டு வந்தோம், எதை இழப்பதற்கு அப்படின்லாம் ஒரு சாந்தம், அமைதி இதெல்லாம் வந்துடும். அந்த ஒரு திருப்தி வந்துடும். அதுக்கு அஷ்டோமைன் தெரபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கணும். மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை, ஏன்னா நேரம் சரியில்லாதப்போ தான் டோட்டலாக கடவுளை பிடிச்சிக்கணும், அதை செய்வீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். நேரம் நல்லா இருக்கிறப்பையும், நல்ல தசாபுத்தி இருக்குன்னா ஓரளவு சமாளிப்பீங்க. அப்பையும் ஓரளவு இப்படிலாம் நெகட்டிவாக சொல்லியும் ஓரளவு சமாளித்தோம்ல, முடித்தோம்ல அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக. இன்னும் 3ல் இருக்கிற குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதி அப்படி செய்ய வைப்பார், கான்ஃபிடெண்ட்டை கொடுப்பார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கிறப்போ ஒரு சமநிலையில், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் முறிவு பிரிவு ஏற்படாத மாதிரி, விட்டு கொடுத்து போகாதபடி அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணாமல் நீங்கள் தப்பிக்கலாம். நன்றி அன்புள்ளங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.